ஆன்மீகம் ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசக்கூடாது என்றால் அப்பொழுது அந்த இடத்திலே பெரியாரை பற்றி பேசலாமா? அப்பொழுது அந்த இடத்திலே நாம் கலைஞர் அவர்களை பற்றி பேசலாமா? தேவகோட்டை ராமநாதன் தமிழ் சொற்பொழிவாளர். பொதுவா நம்ம இப்ப இன்னைக்கு புறா பார்த்தோம் தொலைக்காட்சி வாயிலாக. மகாவிஷ்ணு என்பவர் ஒரு பள்ளியில சென்று மாணவிகள் முன்பாக அவர் பேசிய கருத்துக்கள் சர்ச்சை பேச்சாக இருக்கிறது என்றும் மூட நம்பிக்கையை வளர்க்கிற கருத்துக்களை பேசியிருக்கிறார் என்கிற நோக்கத்திலும், இதனால் அவருக்கு முன்பாக எழுந்து என்று கேள்வி கேட்ட ஆசிரியர் மாற்றுத்திறனாளி என்பதை அவர் உணராது அவர் மீது ஒரு கடும் சொற்களை பேசியிருக்கிறார் என்கிற மூன்றாவது குற்றச்சாட்டும், நான்காவதாக அதை ஏற்பாடு செய்த அந்த தலைமை ஆசிரியர் உள்ளிட்டவர்களை பணியிட மாற்றம் செய்து சில துறை நடவடிக்கைகளை எடுத்திருக்கிற காட்சிகளையும் நாம் இன்றைக்கு பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு தமிழ் மக்கள் ஒரு செய்தியை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பேச்சாளர் என்றால் அந்த பள்ளியில் ஒரு பேச்சுக்காக ஒருவர் அழைக்கப்படுகிற போது அவர் எந்த துறை சார்ந்தவராக இருக்கிறாரோ அந்த துறை சார்ந்துதான் அவர் பேசுவார். நீங்கள் ஒரு அறிவியல் விஞ்ஞானியை அழைத்தால் அவர் அறிவியல் சார்ந்து பேசுவார், மருத்துவரை அழைத்தால் மருத்துவம் சார்ந்த கருத்துக்களை முன்வைப்பார், அல்லது நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் அந்த கருத்தை முன்வைப்பார்கள். நீங்கள் அழைத்திருக்கிறவர் ஒரு யோகா போன்ற தியான பயிற்சிகளை நடத்தக்கூடிய மதம் சார்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மத சொற்பொழிவாளர், மத பயிற்றுவிப்பாளர். அப்படி இருக்கிற போது அவர் அது சார்ந்த கருத்துக்களைத்தான் வெளிப்படுத்துவார் என்பதை அறிந்துதான் அவரை அந்த பள்ளிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது ஏன் அவர் இந்த பள்ளியில் வந்து பேசினார், ஏன் மகாவிஷ்ணு பள்ளியில் பேசினார் என்கிற கேள்வி இன்றைக்கு எல்லா இடத்திலும் இருக்கிறது. மகாவிஷ்ணு பேசின கருத்து கூட சரியா, ஆனா மகாவிஷ்ணு ஏன் பள்ளியில பேசினார் என்று பல பேர் கேட்கிறார்கள். நீங்க நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அழைத்திருக்கிறவர்கள் அவருடைய பேச்சை ரசித்து அழைத்திருக்கிறார்கள். அவருடைய பேச்சில் இருக்கிற ஏதோ கருத்து பிடித்து போய்தான் மாணவர்களிடத்தில் போய் சேர வேண்டும் என்று அழைத்திருக்கிறார்கள். இரண்டாவது ஒரு விஷயம் பாருங்க, இந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர் எழுந்து கேள்வி கேட்கிற போது பிள்ளைகளை பார்த்து மகாவிஷ்ணு பேசுகிற அந்த காணொலியை பார்த்தால் அங்கிருக்கிற அத்தனை மாணவிகளும் மகாவிஷ்ணுவுக்குத்தான் சார்பாக அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். அந்த காட்சியை பார்க்கிற போது அந்த பேச்சால் அவர் பேசுகிற பேச்சு அந்த மாணவிகளை சார்ந்து அவர்களுடைய மன உணர்வை தட்டி எழுப்பியிருக்கிறது. நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அவர் பேசிய கருத்து என்பது இம்மை மறுமை என்கிற கருத்து. இந்த இம்மை மறுமை என்கிற கருத்து இந்த பிறவியில இம்மையில செய்யக்கூடிய நன்மை அடுத்த பிறவிக்கு தொடருமா தொடராதா என்கிற கருத்தை பேசியிருக்கிறார். ஒரு மதம் சார்ந்து இயங்குகிறவர் கண்டிப்பாக அது போன்ற கருத்துக்களை வெளிப்படுத்தித்தான் தீர்வார். அப்படித்தான் பெரும்பான்மையான மதங்கள் சொல்கிறது. ஹிந்து மதம் அதைத்தான் சொல்கிறது. அதே போல்தான் இஸ்லாமிய மார்க்கத்திலும் அது போன்ற சில பிரிவுகளில் அந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. அதே போல கிறிஸ்துவ மதமும் உயிர்த்தெழுதல், சொர்க்கம், நரகம் போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறது. பல்வேறு பெரும்பான்மையான மதங்களில் அந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. இதை தாண்டி தமிழ்நாட்டில் தமிழர்கள் தொன்மை இலக்கியங்களாக கொண்டாடப்படக்கூடிய நம்முடைய முப்பாட்டன் வள்ளுவன் கூட 7 பிறவிகள் இருக்கிறது என்கிற மறுமை இம்மை கோட்பாட்டை ஏற்றுக்கொள்கிறார். அப்ப ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி எழுமையும் ஏவா புடைத்திருக்கிறார். எழுமையும் 7 பிறப்பும் என்று சொல்லுகிற வரிகளை எல்லாம் நாம் பார்க்கிற போது ஒருவன் நட்பு 7 பிறவிக்கு தொடரும் என்று சொல்லுகிறான் வள்ளுவன். புறநானூற்றிலே இம்மையில் செய்கின்ற நன்மை அந்த தொடர்ச்சியாக அடுத்த மறுமையிலும் தொடரும் என்கிற கருத்தோடு மிகச் சிறப்பான கருத்தை புறநானூறு முன்வைக்கிறது. இதை தாண்டி சிலப்பதிகாரம் சொல்லக்கூடிய 3 உண்மைகள்ல முத்தாய்ப்பான உண்மை ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று சொல்லுகிறது. இதையெல்லாம் தொடர்ச்சியாக பார்க்கிற போது வள்ளலார் வரை மரணமில்லா பெருவாழ்வு என்று அவர் பேசுகிறார். எல்லோருக்கும் இந்த வாழ்வு என்பதும் இந்த வாழ்வில் செய்கிற நன்மைகள் அடுத்த பிறவிக்கு தொடரும் என்கிற கருத்தும் இந்த மதத்தில் சொல்லப்படுகிறது, இலக்கியத்தில் சொல்லப்படுகிறது என்றால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நாம் மகாவிஷ்ணு அவர்கள் இன்றைக்கு பேசியிருக்கிற கருத்தில் தவறு இருக்கிறதா இல்லையா என்றால் என்னை பொறுத்தவரை மகாவிஷ்ணு பேசிய கருத்து இலக்கியத்தில் உள்ள கருத்தை பேசியிருக்கிறார், ஆன்மீகத்தில் இருக்கிற கருத்தை பேசியிருக்கிறார், பல்வேறு மதங்கள் சொல்லக்கூடிய கருத்தை பேசியிருக்கிறார். அவர் பேசிய இடம்தான் தவறு என்றால் அதில் அழைத்திருப்பவர்களைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும் ஒழிய பேசிய பேச்சாளர் அவர் எந்த பணியில் இருக்கிறாரோ, எந்த அவருடைய கொள்கை இருக்கிறதோ, எந்த பயணத்தில் இருக்கிறாரோ, எதை சார்ந்து இயங்குகிறாரோ அந்த நோக்கத்தில் தான் அவர் பேச முடியும். அவரை அழைத்த நோக்கமே மாணவிகளை நெறிமுறைப்படுத்துவது.
அப்படி இருக்கிற போது இந்த பிறவியில நீ ஒழுக்கமா இருக்கணும். ஏன் இன்னைக்கு கோவில்கள் இருக்கிறது? ஏன் ஆயிரம் கோயில்கள் தமிழகத்தில் இருக்கு? ஏன் ஒண்ணும் இல்ல, ஒரு கோவிலுக்குள்ள போய் உண்மையான பக்தியோடு உண்மையாக நெறிமுறையாக அந்த ஆண்டவனை வணங்குகிறவன எல்லாரும் கோயிலுக்குள்ள போய் வணங்கும் போது அவனால இந்த சமூகத்துக்கு தொந்தரவு இல்லை. அப்ப என்ன, ஒரு கோயில் எதை செய்து கொண்டிருக்கிறது? 1000 காவல் நிலையம் செய்ய வேண்டிய வேலையை ஒவ்வொரு கோவிலும் செய்து கொண்டிருக்கிறது. ஒரு தனி மனித ஒழுக்கத்தை வளர்ப்பதுதான் பக்தி, அதுதான் ஆன்மீகம், அதுதான் மிகச்சிறந்த மத நோக்கம். ஆனால் இன்றைக்கு பேசியிருக்கிற அவருடைய கருத்தில் பிழை இல்லை, அதில் சர்ச்சை இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. ஆனால் அது பேசிய இடத்தில் தான் குறை என்றால் நான் மீண்டும் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆன்மீகம் ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசக்கூடாது என்றால் அப்பொழுது அந்த இடத்திலே பெரியாரை பற்றி பேசலாமா? அப்பொழுது அந்த இடத்திலே நாம் கலைஞர் அவர்களை பற்றி பேசலாமா? அப்படி என்றால் நீங்கள் பல்வேறு சிறப்பு வாய்ந்த பகுத்தறிவு சார்ந்த அறிஞர்களை பற்றிய விழாக்களை முன்வைத்து அவர்கள் சார்ந்த போட்டிகளை முன்வைக்கிற போது அதுவும் மாணவர்களிடத்தில் போய் சேரும். அப்ப நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், ஆன்மீகம் என்பது பல பேரால் நம்பப்படுகிற உணர்வு. அந்த உணர்வு சார்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்துகிற போது அதில் நம்பிக்கையின் மீது கருத்துக்களை முன்வைத்து அவர் மீது சாட்டுகிற குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இல்லை. ஒன்றை மட்டும் முன்வைக்கிறோம், தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது தள்ளுதல் என்கிற கருத்து ஒவ்வொருவருக்கும் உணர்வு சார்ந்தது. ஆகையினால் அவர் பேசிய அந்த மதம் சார்ந்த கருத்துக்கள், தயவு செய்து அவருடைய மதம் சார்ந்த கருத்துக்களை பள்ளியில் மாநிலத்தில் சொல்லக்கூடாது என்று சொல்கிற கருத்து என்பது நிச்சயமாக காலங்காலமாக வள்ளுவனால், நம்முடைய புறநானூற்று இலக்கிய சங்க இலக்கிய புலவர்களால், நம்முடைய மதம் சார்ந்த பெரியோர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று என்றால் வள்ளுவன் கருத்து என்ன செய்வது, வள்ளலார் கருத்து என்ன செய்வது, இவற்றுக்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்லி உங்கள் கருத்தை முன்வையுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.